கர்நாடகாவை கொள்ளையடிக்கும் ஏடிஎம் மெஷினாக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். கர்நாடகாவின் ராமநகரா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் முன்னேற்றத்திற்கான முக்கிய வளர்ச்சி இயந்திரமாக கர்நாடகாவை பாஜக பார்ப்பதாக குறிப்பிட்டார். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றபோது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணித்த ஹெலிகாப்டர் திடீரென நிலை தடுமாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து துரிதமாக செயல்பட்ட பைலட் ஹெலிகாப்டரை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. யார் பிரதமராக வந்தாலும் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மேலும் எதையும் மிகைப்படுத்தி கூறுவதில் வல்லவரான மோடி இந்த பொருளாதார கணக்கை தமது கேரண்டியாக கூறுவது நகைப்புக்குரியது என்றும் அவர் சாடினார். வரும் 25ஆம் தேதி 57 தொகுதிகளுக்கு நடக்கவுள்ள 6ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் திங்களன்று துவங்கியது. டெல்லியின் 7 தொகுதிகள், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் சில தொகுதிகளுக்கும் 6ஆம் கட்டத்தில் வாக்குப்பதிவு நடக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் போட்டியிடும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய் பாம் திடீரென பாஜகவில் சேர்ந்துள்ளார். பாஜக எம்எல்ஏ ஒருவருடன் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திற்கு சென்று தமது வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பினார். பிரதமர் யாருடைய தோளில் கை வைத்து புகைப்படம் எடுத்தாரோ, யாருக்காக பிரச்சாரம் செய்தாரோ அவர் தற்போது தலைமறைவாக இருக்கிறார் என்றும் அவர் விமர்சித்தார். பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரத்தில் பாஜகவும் தேசிய மகளிர் நல ஆணையமும் ஏன் அமைதி காக்கிறது என கர்நாடக மகளிர் நலத்துறை அமைச்சர் லட்சுமி ஷபால்கர் வினவியுள்ளார். மேலும் பிரஜ்வலின் ஆபாச வீடியோக்கள் வெளியான பின்னும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடன் பாஜக கூட்டணியில் நீடிப்பதாக விமர்சித்தார். சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றியால் வெளிநாடுகளில் இந்தியர்களின் மீதான பார்வை மாறியிருப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதமாக கூறினார். டெல்லியில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் எடுக்கப்படும் முடிவுகளை உலக நாடுகள் உற்று நோக்குவதாகவும் தெரிவித்தார். தங்களை சந்தித்தவுடன் மாணவர்களுக்கு புத்தகம் முறையாக வழங்கப்பட்டதா, மருந்தகங்களில் மருந்துகள் தடையின்றி விநியோகிக்கப்படுகிறதா என்றுதான் கெஜ்ரிவால் கேட்டதாக டெல்லி அமைச்சர் அதிஷி நிகழ்ச்சி தெரிவித்தார். சிறையில் உள்ள கெஜ்ரிவாலை அவரது மனைவி சுனிதாவும் அமைச்சர் அதிஷியும் சென்று பார்த்தனர். எதிர்க்கட்சிகள் இணைந்து பாஜக ஆட்சியை வழியனுப்ப உள்ளதாக சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உறுதியளித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் 2024ஆம் ஆண்டு வெளியேறுவார்கள் என கூறினார். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த இடைக்கால ஜாமீன் மனு மீது பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனு மீது மே 6ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என விருதுநகர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தண்டனை விவரங்கள் செவ்வாய் என்று அறிவிக்கப்படும் என்றதோடு போதிய சாட்சியங்கள் இல்லாததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 2 பேரையும் நீதிமன்றம் விடுவித்தது. பிஇ, பிடெக் படிப்புகளில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே 5ஆம் தேதி துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே 6ஆம் தேதி +2 ரிசல்ட் வெளியாக உள்ள நிலையில் மே 5ஆம் தேதி முதல் ஜூலை 2வது வாரம் வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. ஊட்டி, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருகிற மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் முறையை அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி, திண்டுக்கல் ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஜாமீன்
கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் மனுதாரர் தரப்பில் விளக்க மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தியுள்ளது. முன்னதாக இவ்வழக்கின் விசாரணையின் போது பதில் மனு தாமதமாக தாக்கல் செய்யப்பட்டதற்கு அமலாக்கத்துறை விளக்கம் அளித்தது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், காவல் ஆணையர் சந்தீப் ராய் இரத்தோருடன் இணைந்து சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கும் நேரில் சென்று பாதுகாப்பு பணிகளை பார்வையிட்டனர். ராணிமேரி கல்லூரி சென்ற அவர்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் குறித்து அறிவுரை வழங்கினர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் இருந்து 4 கோடி ரூபாய் பணம் எடுத்து செல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் சிபிசிஐடி விசாரணையை தொடங்கியது. பெண்களுக்கு எதிராக ட்விட்டரில் ஆபாச கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் ராஜா மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வழக்கு விசாரணையின் போது கருத்து பதிவிட்டது நீங்கள்தானா என்ற கேள்விக்கு ஆம் என ராஜா பதிலளித்த நிலையில் வழக்கை சந்திக்குமாறு நீதிபதி அறிவுறுத்தினார். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது திருவள்ளூர் ஆருத்ரா கிளை இயக்குநர் சசிகுமாருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக சிபிசிஐடி தரப்பு வாதிட்டது. பிரதமர் மோடியை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்ட மதத்தின் தெய்வங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை அவர் பயன்படுத்தி வாக்கு சேகரித்ததாக வழக்கு தொடரப்பட்டது. மக்கள் தங்கள் பக்கமே இருப்பதாகவும் துரோகிகளுக்கு அவர்கள் தக்க பதிலடி தருவார்கள் என உத்தவ் தாக்கரேயின் மகன் ஆதித்ய தாக்கரே தெரிவித்தார். உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனாவின் தானே தொகுதி வேட்பாளரை ஆதரித்து ஆதித்யா சாலை பேரணி நடத்தினார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கோவா மற்றும் நாக்பூர் விமான நிலையங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆசிரியர்கள் நியமன முறைகேடு வழக்கை சிபிஐ மேற்கொண்டு விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. 26,000 பேர் பணி வாய்ப்பை பறிக்க உத்தரவிட்ட கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் வரும் 6ஆம் தேதி முதல் விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. குஜராத் கடற்பகுதியில் 2வது நாளாக 173 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவினருடன் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த நிலையில் 2 கைது செய்யப்பட்டனர். கனமழை காரணமாக காஷ்மீரின் குப்வாரா மாவட்டம் சோகல் கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள் முடங்கி தவித்து வருகின்றனர். மும்பையில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ட 12 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுள் 9 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்த மும்பை மாநகராட்சி நிர்வாகம் அவர்கள் எந்த உணவகத்தில் ஷவர்மா சாப்பிட்டார்கள் என்பதை தெரிவிக்கவில்லை. தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் இதுவரை 1309 கோடி ரூபாய் அளவிலான பணம் மற்றும் பிற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் 1083 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி உள்ளிட்டவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த உணவக உரிமையாளர் தற்கொலை செய்தது அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து தடைபெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆன்லைன் மூலம் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்த 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ரெட்டி அண்ணா ஆபீஷியல் என்ற இணையதளம் மூலம் மோசடி செய்த சந்தீப், கணேஷ், ராஜேஷ்குமார் ஜெயின், தீரஜ், ஜிதேந்திரா, அங்கித் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தர்மபுரம் ஆதீனத்திற்கு
அகோரத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைதான பாஜக நிர்வாகி அகோரத்தின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான விசாரணையின் போது வழக்கில் தொடர்புடைய சிலர் இன்னும் தலைமறைவாக இருப்பதை குறிப்பிட்டு அகோரத்திற்கு ஜாமீன் வழங்க காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. தமிழகத்தில் உள்ள இந்து கோயில்களுக்கு அறங்காவலர்கள் நியமிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணையை 6 மாதத்துக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விரிவான நடவடிக்கை என்பதால் அதனை முடிக்க சில மாதங்கள் கால அவகாசம் தேவைப்படும் என கோரப்பட்டது. சென்னையில் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று அவரது பேரன் இளமுருகன் கோரிக்கை வைத்துள்ளார். பாரதிதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் பேசிய அவர், பாரதிதாசனுக்கு நினைவு நூலகமும் அமைக்க வேண்டும் என்றார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ணக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதே விவகாரம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதாக கூறி தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சொந்த வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதித்த தடையிலிருந்து வக்கீல்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற வக்கீல்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சொந்த வாகனங்களில் ஊடகம், காவல்துறை, வக்கீல் என ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என போக்குவரத்து போலீசார் எச்சரித்திருந்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் திருக்கட்டளை மற்றும் திருமலைராய சமுத்திரம் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது ஊராட்சி மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டால் சொத்து வரி அதிகரிக்கக்கூடும் என குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே வெயிலின் தாக்கத்தால் 14 வயது சிறுவன் உயிரிழந்தார். ரத்னகிரியை சேர்ந்த சத்யா குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றதோடு மலையடிவாரத்தில் இருந்து மலை மீது அமைந்துள்ள கோவிலுக்கு நடைபயணமாக சென்றார். அப்போது அவரது மகன் அர்ஷன் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள பெல் இங்கிலீஷ் பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பெல் இங்கிலீஷ் பள்ளியில் மாணவர்கள் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றனர். திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சேலியில் உள்ள அருள்மிகு நீலிவனேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 40 ஏக்கர் நிலத்தை மீட்க கோரிய மனு குறித்து பதிலளிக்க அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. வாழ்மால் பாளையத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்திருப்பதாக புகார் கூறப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். தனது மகள் சங்கமித்ராவின் இல்ல விழாவில் பங்கேற்க வந்த அன்புமணி, சௌமியா தம்பதியர் அவர்களது பேத்தியின் குறும்புகளை ரசித்து கொஞ்சி குழாவினர். சென்னை திருவிக நகரில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு பழ வகைகள், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸை ஓபிஎஸ் வழங்கினார். சென்னை கிண்டியில் உள்ள பாம்பு பண்ணையில் பொதுமக்கள் வசதிக்காக வெப்பத்தை தணிக்கும் வகையில் மழைச்சாரல் போல தண்ணீர் தூவும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் வெயிலின் தாக்கம் இல்லாமல் பாம்பு, முதலை போன்ற உயிரினங்களை பார்த்து ரசிக்க முடிவதாக அங்கு வரும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஹொசூர் அருகே இருதாளம் கிராமத்தில் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை கொலை செய்த மனைவி மற்றும் காதலனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலையணையால் முகத்தை அமுக்கி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ரேஷன் கடைகளில் கடந்த 6 மாதங்களாக மண்ணெண்ணெய் சரிவர வழங்கவில்லை என கூறி காலி கேன்களுடன் குடும்ப அட்டை வழங்கல் அலுவலரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். மண்ணெண்ணெய் வரத்து குறைவானதால் சரிவர வழங்கவில்லை என அலுவலர் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கோடை காலத்தில் 2ஆம் போக நெல் சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. அச்சுந்தன் வயல், கூரியூர், சத்திரக்குடி, சாயல்குடி, கடலாடி, கமுதி உள்ளிட்ட பகுதிகளில் 6571 ஹெக்டேரில் நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டம் வனப்பகுதியில் நடப்பட்டுள்ள மரங்களுக்கு வனத்துறையினர் டிராக்டர் மூலமாக தண்ணீர் எடுத்து சென்று ஊற்றினர். வனச்சரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது.
உத்திரமேரூர் அடுத்த வெங்கச்சேரி அணையில் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த தடுப்பணையில் தேக்கி வைக்கப்படும் நீரால் அப்பகுதியில் உள்ள ஆற்றங்கரையோர விவசாயிகள் பாசன வசதி பெற்று பயன்பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளை அருகே தனியார் மதுபான கூடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. சிசிடிவி ஆதாரங்களை வைத்து மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் கடும் வெயில் காரணமாக வெள்ளரி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 100 டிகிரிக்கு மேல் கடும் வெயில் வாட்டி வரும் நிலையில் வெள்ளரி கொடிகள் போதிய தண்ணீர் இல்லாமல் கருகுவதாக கூறியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மலர் கண்காட்சிக்காக ஏற்காடு தோட்ட கலைத்துறை பூங்காவில் மலர் விதைகள் தொட்டிகளில் விதைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக 25,000 மலர் விதைகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அடிப்படை வசதி செய்து தரவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே நெடுந்தொரு பகுதியில் மாணவர்களுடன் சென்ற பிரீஸ்ட் பல்கலைக்கழக பேருந்தும் சரக்கு லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். இதனால் தஞ்சை கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ஜூன் மாதம் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் முதல் விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சனை தேர்வு செய்ய BCCI திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த பட்டியலில் ரிஷப் பண்ட், KL ராகுல், தினேஷ் கார்த்திக் என அடுத்தடுத்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. T20 உலகக்கோப்பை தொடருக்காக இந்திய அணியின் துணை கேப்டன் பதவிக்கு ரிஷப் பண்ட் அல்லது ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருவரில் யார் தகுதியானவர்கள் என ரசிகர்கள் இணையத்தில் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜூன் மாதம் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட நியூசிலாந்து அணியை நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது. கேன் வில்லியம்சன் தலைமையிலான அணியில் திவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், சாண்ட்னர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்களில் சிலர் வரும் மே 21ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாத அணிகளில் உள்ள இந்திய வீரர்கள் இதில் பயணிப்பர் என்று கூறப்படுகிறது. சென்னை அணிக்கு எதிராக சேப்பாக்கம் மைதானத்தில் இதுவரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வென்றதில்லை என்ற மோசமான சாதனை தொடர்ந்து படைக்கப்பட்டு வருகிறது. இதுவரை சென்னை அணிக்கு எதிராக சேப்பாக்கத்தில் விளையாடிய 5 போட்டிகளிலும் ஹைதராபாத் தோல்வியை மட்டுமே சந்தித்துள்ளது. இம்பாக்ட் வீரர் விதிமுறையால் வெற்றிக்கான ஸ்கோர் எது என்று தெரிவதில்லை என்று ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய கெய்க்வாட் கடந்த போட்டியில் சில தவறுகளை செய்ததாகவும் இப்போட்டியில் ஃபீல்டிங் நன்றாக இருந்ததாகவும் தெரிவித்தார். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட வளர்ச்சிக்காக நடிகர் நெப்போலியன் 1 கோடி ரூபாய் வைப்பு நிதி வழங்கியுள்ளார். அவருக்கு சங்கம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நடிகர் அருண் விஜய் நடிக்கும் ரெட்டத்தல படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. மான் கராத்தே படத்தை இயக்கிய திருக்குமரன் அருண் விஜயின் படத்தை இயக்க சாம் CS இசையமைக்கிறார். மேலும் இப்படத்தில் 2 நாயகிகளாக சித்தி இத்னானி மற்றும் தன்யா ரவிச்சந்திரன் நடிக்கின்றனர். திரைப்பட நடிகை நந்திதா ஸ்வேதா ஸ்டைலிஷ் உடையில் போட்டோஷூட் செய்து ரசிகர்களை கவர்ந்துள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வரும் நந்திதாவின் கண்கவர் போட்டோஷூட்டை இணையத்தில் ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே வீரபாண்டி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் 7 டன் எடை கொண்ட தேரினை தோளில் தூக்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இத்தேரினை 400 நபர்கள் தோளில் சுமந்து வீதி உலா வந்தனர். சாம்சங் நிறுவனத்தின் புதிய F சீரிஸ் ஸ்மார்ட் போன் டீசர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. டீசரின் படி புதிய ஸ்மார்ட் போன் லெதர் பேக் பேனல் கொண்டிருக்கும் என்றும் 3 கேமரா சென்சார்கள் கொண்டிருக்கும் என்றும் உறுதியாகியுள்ளது.
நத்திங் நிறுவனம் இந்திய சந்தையில் தனது 2A மாடலின் ப்ளூ எடிஷனை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியாவில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வேரியண்டில் நிறம் தவிர டிசைன் மற்றும் அம்சங்களில் எந்தவிதமான மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. டொயோட்டா நிறுவனம் இந்திய சந்தையில் ருமியன் காரின் புது வேரியண்டை அறிமுகம் செய்தது. ருமியன் GAT என அழைக்கப்படும் புது வேரியண்ட் விலை 13 லட்சம் ரூபாயிலிருந்து துவங்குகிறது. இந்த காரின் விநியோகம் மே 5ஆம் தேதி முதல் துவங்குவதாக அறிவிக்கப்பட்டது.